ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி ஸ்ரீலங்கா முறைப்படி சிக்கன் கொத்து எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் வாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கிற சிக்கன் கொத்து எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் வாங்க. இன்றைக்கி நாங்கள் கொத்து ரொட்டி செய்கிறதுக்காண்டி முதல் ரொட்டிக்குரியம்மா குழைக்க போகிறோம். அதுக்காண்டி நான் 500 கிராம் மா எடுத்துருக்கிறேன். இங்கே தேவையான அளவு உப்பு சேர்ப்பேன். கோதுமை மா தான் எடுத்துருக்கிறேன். மற்றது ரொட்டி சாஃப்டாக இருக்கும் என்பதற்காக ஈஸ்ட் ஒரு கொஞ்சமாக சேர்க்குறேன். அடுத்ததாக தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட மனம் இல்லாத எண்ணெய் தான் இருந்தாலும் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் தேங்காய் எண்ணெய் 2 தேய்க்க சேர்க்குறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து குழம்பு. மற்றது வார்ம் வாட்டர் இப்போ சேர்க்குறேன். மெல்லிய சுடுதல் சேர்த்து மாவை பதமாக குழைச்செடுப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி விட்டு குழைக்கணும். அப்போ தான் சரியான பதத்துக்கு வரும். இப்போ ரொட்டி தண்ணி காணாமல் இருக்கு. இன்னொரு கொஞ்சம் தண்ணி விட்டு சரியான பதத்துக்கு நான் குழைச்செடுக்க போகிறேன். தண்ணி கூடினா ரொட்டி சாஃப்ட் இருக்காது. நான் இப்போ இதையும் 2 மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு தான் ரொட்டி சுட்டு காட்ட போகிறேன். உங்களுக்கு கோயிலில் மணிச்சத்தமும் இப்போ எங்களை ரொட்டி சரியான பார்த்து குழைச்செடுத்துட்டேன். இப்போ இதில் மேலே எண்ணெய் ஊற்றி 2 மணி நேரம் ரெஸ்ட்டில் விடும். ரொட்டியாக ரவுண்ட் ஆக்கி போட்டு இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றுறேன்டா ரொட்டி மா காயாமல் இருக்கிறதுக்காண்டி கொஞ்சமாக விடுங்க. இப்போ இதை 2 மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 2 மணி நேரம் ஆகிட்டு திறந்து பார்ப்பேன். மாவுல சாஃப்டாக இருக்குன்னு பாருங்க. இவ்வளோ பொங்கி வந்திருக்குன்னு பாருங்க. இப்போ இதில் நாங்கள் மாவை திரும்ப இருக்க குழைச்சி எடுத்துட்டு தான் ரொட்டி சுடணும். இப்போ அதுக்கேற்ற மாதிரி குழைச்சி எடுக்கிறேன். இப்போ ரொட்டிக்கு தேவையான மா எடுத்து வட்டமாக தட்டி எடுப்போம். ரொட்டி இப்போ தட்டி எடுத்துருக்கிறேன். அடுப்பு சூடாக இதில் போட்டேன். இப்போ அடுப்பு சூடாறிட்டு இப்போ ரொட்டி எடுத்து தட்டில் போட்டேன். அது வேகிற கடையில் அடுத்த ரொட்டியும் தட்டி வச்சேன். சோமா இருக்கமென்பாக அடுத்த ரொட்டியும் தட்டி எடுக்க போகிறேன். கடந்து போட்டு இருக்கலாம். அடுத்த ரொட்டியும் பட்டர் ஷேப்பில் எந்த ஷேப்பில் தட்டினாலும் நாங்கள் கடைசியை வெட்டி எடுக்கத்தானே போகிறோம். அது ஆக இந்த ஷேப் என்ன பிரச்சனை இல்லை. ஆனால் தட்டினது மெல்லிசாக இருந்தால் கொஞ்சம் பிய்யப்பாக்கும் ரொட்டி. ஆக ஓரளவு மெல்லிசாக தட்டி எடுக்கணும். பாருங்க அவங்கள ரொட்டி வேகுது. வேகல இடம் பாருங்க கொஞ்சம் குமிழ் வருது, பொங்குது. இப்போ எனக்கு ஒரு சைடு வேகிட்டுது. மற்ற சைடுக்கு திருப்பி விடுவோம். அப்போ தான் மற்ற சைடும் வேகி இருக்கும். இப்போ பார்க்க சாஃப்டாக இருக்குது. இப்போ 2 சைடும் வேகி இருக்கும். இப்போ இதை இறக்குவோம். இறக்கிட்டு மற்ற ரொட்டியை போட்டு முழு ரொட்டியும் சுட்டு எடுப்போம். எண்ணெய் சீராக துடைச்சா தான் ஒட்டாமல் வரும் ரொட்டி. அதுக்கான எண்ணெய் சீராக துடைக்கிறேன். இப்போ அடுத்த ரொட்டியை இதே மாதிரி சுட்டெடுப்போம். சுட்டெடுத்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு இப்போ இவ்வளோ ரொட்டி வந்திருக்குது. 3
4 5 6 ரொட்டிகள் வந்துடும். இப்போ இதில் குட்டி குட்டியாக வெட்டி எடுப்பேன். அப்படி உருட்டிட்டு தான் வெட்டி எடுத்துட்டு அப்புறம் திரும்ப அதை வெட்டினோம்னு சொன்னால் எங்களுக்கு கொத்தரொட்டின ஷேப்புக்கு வந்துடும். இப்படி வெட்டிட்டு திரும்ப குறுக்க வெட்டுறேன் குட்டி குட்டியாக ஆறத்துக்கானு. இப்படி வெட்டி எடுத்தோம்னு சொன்ன ஒவ்வொரு ரொட்டிகளையும் எங்களுக்கு கொத்தரொட்டி ஷேப்புக்கு வெட்டு கட்டுறோம். ஃபுல்லாக வெட்டி எடுத்துட்டு காட்டுறோம். நாங்கள் இப்படியே நீங்கள் வெட்டி எடுப்போம். கொத்தரொட்டி செய்கிறதுக்கு தேவையான முழு ரொட்டியும் வெட்டி எடுத்துட்டேன். இப்போ அடுப்பில் பாத்திரத்தை வச்சு அடுப்பை மூட்டுவோம். கேரட் சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கிறேன். அடுத்தது லீக்ஸும் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுக்கிடாக்கு. அடுத்தது வெங்காயம், பெரிய வெங்காயம் 3 பெரிய வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகாய் எடுத்து குட்டி குட்டி வட்டமாக வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ அடுப்பு சூடாறிட்டு இதுக்கு தேவையான எண்ணெய் சேர்ப்போம். எண்ணெய் கணக்க சேர்த்தா ஒரு எண்ணெயாக இருக்கும் என்பதுக்காக கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்க்க போகிறேன். இப்போ எண்ணெய் கொதிக்கட்டும். எண்ணெயும் சூடாறிட்டுது. இப்போ இதுக்குள்ள வெங்காயத்தை சேர்ப்போம். இப்போ வெங்காயம் உருளை வதங்கிட்டு இப்போ பச்சை மிளகாயை சேர்ப்போம். ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குறத விட கொஞ்சம் கடிபட்டா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ நான் இந்த பருவத்திலேயே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறேன். ஒரு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. இதில் பார்க்குறது இப்போ இதுக்கு நான் வெட்டி வச்சுருக்க கேரட்டை இதில் சேர்க்குறேன். கொஞ்சம் மதிக்கணும். இப்போ வதங்கட்டும். இப்போ கேரட் அவிஞ்சிட்டுது. இதுக்குள்ள நான் லீக்ஸை சேர்க்க போகிறேன். லீக்ஸை வட்டி எடுத்து வடியெல்லாம் போட்டு வச்சுருந்தேன். என்னென்னு சொன்னால் கொஞ்சம் நீர் வடிக்கணும். என்ன நீர் வடிகாட்டி நீரோடு சேர்ந்து குமைஞ்சிடும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே அப்படி வடியில் நான் போட்டு வச்சுருந்தேன் பாருங்க, கொஞ்சம் நீர்த்தன்மை இருக்குது. இப்போ இதெல்லாம் படியாக அவிஞ்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடுவேன். இப்போ நான் மிரக்கறியெல்லாம் ஒதுக்கிட்டு இப்போ நடுவில் முட்டையை போட்டு கிண்டா போகிறேன். முட்டை கொஞ்சம் வேகணுமென்றதுக்காக மிரக்கறியை ஒதுக்கி விட்டுட்டு நடுவில் மட்டும் போட்டு முட்டையை அவிய விடுவேன். நான் 3 முட்டை சேர்க்குறேன். இது 2வது முட்டை. அடுத்த 3வது முட்டை. நீங்கள் உங்களுக்கு கூட முட்டை விருப்பம் பண்ணால் கூட சேர்த்துக்கொள்ளுங்க. 3 காணுமெண்டாலே நான் 3 சேர்த்து இப்போ முட்டையை வடியாக அவிய விடுவோம். இப்போ முட்டை ஒரு அவிஞ்சிட்டுது. நிறைய அவியல் அவிஞ்சிச்சு. நம்ம போட்டு கொஞ்சம் கிண்டினா எல்லாத்தையும் சேர்ந்தாக்கும். எல்லாத்தையும் மிரக்கறிகளோட முட்டையை சேர்த்து கிளறி விடுவோம். இப்போ இதில் மதங்கிட்டு ரொட்டியை போட்டு கிண்டுவோம். முழு ரொட்டியும் இதில் சேர்க்குறேன். இப்படி எல்லா பக்கம்
எல்லாம் வடிவாக கிண்டி விட்டோம்னு சொன்னால் ரொட்டி மரக்கறி முட்டை எல்லாம் உண்டா சேரும், இல்லாட்டி வடிவாக சேராது. அதுக்காண்டி 2 கையால் நான் கிண்டுறேன். இப்போ இதுக்குள்ள நான் கோழி இறைச்சி கறி செய்திருந்தாங்க, அந்த கறியை இதுக்குள்ளே சேர்க்குறேன். நான் இறைச்சி பிச்சு போடல, கறியோட சேர்த்தா அதைத்தான் சேர்க்குறேன். அது ரொம்ப சுவையாக இருக்கும், அந்த ஃப்ளேவர் தான் எங்களுக்கு பிடிக்கும் என்பதுக்காக. பொரியலை விட கறிங்க சாஃப்டாகவும் இருக்கும் இறைச்சி, அதுக்காண்டி நாங்கள் கறி தான் சேர்க்க போகிறோம். இப்போ இறைச்சி கறி இதில் காரம் கூட வரணும்னா கூட சேர்த்துக்கொள்ளலாம், இல்லை உங்களுக்கு கொஞ்சமாக காரம் பண்ணணும்னு சொன்னால் கொஞ்சமாக கறி விடுங்க, அது கூட விருப்பம். நான் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குற வழியாக கறி கணக்கை சேர்க்காமல் இறைச்சியை மட்டும் கறி என்னதை சேர்த்துருக்குறேன். வாசனையே சூப்பராக இருக்குது. நீங்களும் ஒரு முறை அப்படியே ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி வந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.